தற்போதைய அண்மை செய்தி. திருவண்ணாமலை ஆரணியில் தனியார் பேருந்து ஓட்டுநரை மதுபோதையில் இருந்த நபர் தாக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. மதுபோதையில் பேருந்து ஓட்டுநர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அது குறித்த வீடியோ வெளியாகியுள்ளது. இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் பழைய பேருந்து நிலையம் மற்றும் புதிய பேருந்து நிலையம் என 2 பேருந்து நிலையங்கள் உள்ளன. நாள்தோறும் 200க்கும் மேற்பட்ட தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் இந்த பேருந்து நிலையத்தில் நின்று செல்வது வழக்கம். இந்நிலையில் நேற்று இரவு ஆரணி பழைய பேருந்து நிலையம் அருகே தனியார் பேருந்து ஓட்டி வந்த ஓட்டுநர் கனகராஜ் தங்கராஜ் இருசக்கர வாகனத்தில் மீது இடிப்பது போல சென்றுள்ளார். ஆனால் இடிக்கவில்லை. பின்னர் இருசக்கர வாகனத்தில் வந்த அந்த நபர் தனியார் பேருந்து பின்தொடர்ந்து வந்து மதுபோதையில் இருந்ததால் பழைய பேருந்து நிலையத்தில் பேருந்து உள்ளே சென்ற ஓட்டுநர் இருக்கையில் இருந்த ஓட்டுநர் தங்கராஜை சராமாரியாக தாக்கியுள்ளார். அதனுடைய காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பின்னர் அங்கிருந்த பயணிகள் மது போதையில் இருந்த அந்த நபரை தடுத்து அங்கிருந்து அப்புறப்படுத்தியுள்ளனர். பின்னர் பழைய பேருந்து நிலையம் பின்னர் அந்த பேருந்து வழக்கம் போல் வேலூருக்கு சென்று விட்டது. இந்த வீடியோ ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் அந்த பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் ஒருவர் அந்த வீடியோவை தனது செல்போனில் படம் எடுத்துள்ளார். அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பெரும் வைரலாகி வருகிறது. ஆரணி பேருந்து நிலையத்தில் ஓட்டுநர் இருக்கையில் சென்று மதுபோதையில் ஓட்டுநரை கண்மூடித்தனமாக தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனந்தி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.